Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம பிசிக்ஸ்ல யூனிட் 5 மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் மேக்னெட்டிசம் அண்ட் காஸஸ் லா பத்தி பார்க்க போறோம். இந்த கான்செப்ட ரொம்பவே சுலபமா எக்ஸாம்க்கு மறக்காத மாதிரி நாம கத்துக்கலாம். சரி, நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா, நாம ஒரு காம்பஸ் நீட்ல எங்க வச்சாலும் அது ஏன் கரெக்டா நார்த் சவுத் டைரக்ஷன்ல நிக்குது? அதுக்கு காரணம் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நமக்கு தெரியும். ஆமா, ஆனா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம படிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. அப்படியா? ரெண்டுமே ஃபீல்டு தானே, அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு சென்சிட்டிவ் எலக்ட்ரானிக் டிவைஸை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து பாதுகாக்க நாம ஒரு மெட்டல் பாக்ஸ், அதாவது ஒரு ஃபாரடே கேஜ்ல வச்சா போதும். ஆமா, அது எலக்ட்ரிக் ஃபீல்ட பிளாக் பண்ணிடும். ஆனா அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து நம்மால முழுசா பாதுகாக்க முடியாது. ஓ, அப்படியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த பாக்ஸ சுத்தி வளைச்சு போயிடும். ஏன் இந்த வித்தியாசம்? அதுக்கு பதில் தான் காஸஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசம்ல இருக்கு. அதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காஸஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசமோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது எப்பவுமே ஒரு க்ளோஸ்ட் லூப், அதாவது ஒரு மூடிய வளையமா தான் இருக்கும். க்ளோஸ்ட் லூப்பா? ஆமா. இத அர்த்தம் பண்ணிக்க ஒரு வாட்டர் சர்க்குலேஷன் சிஸ்டமை இமேஜின் பண்ணுங்க. ஒரு மூடிய பைப் சிஸ்டம்ல தண்ணி ஒரு பம்ப்ல இருந்து போய் ரேடியேட்டர் வழியா சுத்தி மறுபடியும் பம்புக்கு வருது. இப்போ சொல்லுங்க, அந்த தண்ணி எங்கேயாவது ஸ்டார்ட் ஆகுதா இல்ல எண்ட் ஆகுதா? இல்ல, அது ஒரு கண்டினியூஸ் லூப்ல சுத்திட்டே இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓ, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் அந்த தண்ணி மாதிரி எங்கேயும் நிக்காம ஒரு லூப்ல போயிட்டே இருக்குமா? பெர்ஃபெக்ட், அதேதான். ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படி இல்ல. அது எப்படி? அது பாசிட்டிவ் சார்ஜ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓ, சரி சரி. இப்போ ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன், நல்ல கற்பனை பண்ணுங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு காத்து நிரப்பின பலூனை விக்கிறீங்க. ஓகே. எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த பலூன் உள்ள போகுதோ அத்தனை லைன்ஸ் கண்டிப்பா வெளியே வந்தே ஆகணும். அப்போ உள்ளே ஒண்ணு கூட தங்கிடாது. இதனால அந்த பலூனுக்குள்ள நெட் மேக்னெட்டிக் ஃப்ளோ எப்பவுமே 0. இதுதான் காஸஸ் லா. வாட் கோஸ் இன் மஸ்ட் கம் அவுட். அதேதான். Now let us see how NCERT defines this. NCERT bookல இருக்கிற Gauss's law of magnetism statement படிங்க. சரி. The net magnetic flux through any closed surface is 0. அதுக்கு கீழே ஃபார்முலா இருக்கு. phi b dot dA is equal to 0. Perfect. இப்போ இந்த ஃபார்முலாவை பிரேக் டவுன் பண்ணலாம். ஸ்டெப் 1, அந்த சர்க்கிள் போட்ட இன்டெக்ரல் சிம்பிள் இருக்கு இல்லையா, O5, அது ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸை குறிக்குது. நம்ம பலூன் மாதிரி ஒரு மூடிய பரப்பு. ஓகே, அந்த வட்டம் போட்டதுனால அது க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். ஆமா. ஸ்டெப் 2, B அன்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட், DA அன்னது அந்த சர்ஃபேஸோட ஒரு சின்ன ஏரியா. B டாட் DAனா அந்த சின்ன ஏரியா வழியா போற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு சின்ன இடத்துல மட்டும். ஆமா. ஸ்டெப் 3, மொத்தமா இன்டகிரேட் பண்ணா, அதாவது எல்லா சின்ன சின்ன ஏரியாவையும் சேர்த்தா அந்த க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் வழியா போற டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். சரி. ஸ்டெப் 4, அந்த டோட்டல் நெட் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 0. ஏன்னா எவ்வளோ லைன்ஸ் உள்ள போகுதோ அவ்வளோ லைன்ஸ் வெளியே வந்துடுது. நோ ஸ்டார்ட், நோ எண்ட். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsm.com. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பார் மேக்னெட்டை ஒரு கியூபிக் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறோம். ஓகே. அந்த மேக்னெட்டோட நார்த் போல்ல இருந்து 1000 ஃபீல்ட் லைன்ஸ் வெளியா வருதுன்னு வெச்சுப்போம். அப்போ சவுத் போல் வழியா எத்தனை லைன்ஸ் அந்த பாக்ஸ்க்குள்ள போகும்? காஸஸ் லா படி நெட் ஃப்ளக்ஸ் 0வா இருக்கணும். அப்போ 1000 லைன்ஸ் வெளியே வந்தா 1000 லைன்ஸ் உள்ள போகணும். கரெக்டா? Absolutely correct. இதுதான் லாவோட பிராக்டிக்கல் மீனிங். இந்த கான்செப்ட், அதாவது மேக்னெட்டிக் மோனோபால்ஸ், அதாவது தனி நார்த் போல் அல்லது தனி சவுத் போல் கிடையாது அப்படின்றத அடுத்ததா நம்ம படிக்க போற மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன். ஓ, அப்ப இது அடுத்த டாபிக்கும் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். சரி, எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்றேன். இதுதான் வேணும். தவறு 1, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேயாவது எம்டி ஸ்பேஸ்ல முடியும்னு நினைக்கிறது. ஆமா,
நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன். ஏன் இந்த தவறு வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சார்ஜ்ல முடியறதுனால இதையும் அப்படியே யோசிக்கிறாங்க. கரெக்ட். ஆனா சரியான கருத்து என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே க்ளோஸ்ட் லூப்ஸ் தான். ஏன்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸே இருக்க முடியாது. இத முனைவுல வைக்கிற ஒரு சின்ன லைன் சொல்றேன். நோ மோனோபோல்ஸ், நோ எண்ட் பாயிண்ட்ஸ், closed loops always. No monopoles, no endpoints, closed loops always. ஓகே, இது ஈஸியா இருக்கு. இப்போ தவறு 2. காஸஸ் லா ஒரு மேக்னெட்க்கு உள்ளே அப்ளை ஆகாது, வெளியே மட்டும்தான் அப்ளை ஆகும்னு நினைக்கிறது. ஆமா, ஏன்னா உள்ள மெட்டீரியல் இருக்கு, வெளியே வேக்யூம் இருக்கு, அதனால லா மாறுபடும்னு ஒரு டவுட் வரும். அதேதான். ஆனா சரியான கருத்து என்னன்னா காஸஸ் லா ஃபார் மேக்னெட்டிசம் இஸ் யூனிவர்சல். அது மேக்னெட் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி ஸ்பேஸ்ல எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். The net flux is always zero for any closed surface anywhere. அப்போ இந்த லாக்கு எக்ஸெப்ஷனே கிடையாது, எல்லா இடத்துலயும் இது உண்மை. பெர்ஃபெக்ட். இப்போ இந்த கான்செப்ட லைஃப் லாங் மறக்காம இருக்கு சில ட்ரிக்ஸ் சொல்வேன். சொல்லுங்க. ஒரு மெமோனிக் be closed. B for magnetic field. Magnetic field lines are always closed loops. Be closed. சிம்பிளா இருக்கு. அப்புறம் ஒரு catchy phrase. Magnetic field lines are like loops. They never break. இந்த வரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. Loops never break. சரி. கடைசியா ஒரு physical gesture. உங்க கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுங்க. இப்படி ஒரு சர்க்கிள். ஆமா, இதுதான் க்ளோஸ்ட் லூப். இந்த ஜெஸ்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு ஸ்டார்ட் எண்ட் கிடையாதுன்னு உங்க பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணிடும். இது நல்லா இருக்கு, பண்ணி பார்க்கும்போது மனசுல பதியும். சரி, இந்த முழு டிஸ்கஷனையும் எக்ஸாமுக்காக 3 பாயிண்ட்ல சம்மரைஸ் பண்றேன். ஓகே. Point 1. The net magnetic flux through any closed surface is always zero. அதாவது எந்த ஒரு மூடிய பரப்பின் வழியாகவும் செல்லும் மொத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சுழியாகும். இதுதான் டெஃபினிஷன். Point 2. இதுக்கு காரணம் என்னன்னா மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ், அதாவது ஐசோலேட்டட் நார்த் போல் அல்லது சவுத் போல் இயற்கையில கிடையாது. இதுதான் why என்ற கேள்விக்கு பதில். கண்டினியூஸ் க்ளோஸ்ட் லூப்ஸா, அதாவது தொடர்ச்சியான மூடிய வளையங்களா தான் இருக்கும். இதுதான் a consequence. பர்ஃபெக்ட். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் இருந்தா போதும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF, SAM, right? Yes, PROFSAM.com. All the best for your exams.